அனைவருக்கும் வணக்கம். VIT சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று அன்பே அழகு. இந்த பூமியில் இயற்கை முழுவதும் ஏதோ ஒரு வகையில் இணைந்தே இருக்கிறது. கால் நனைக்கும் கடலின் முதல் துளியையும் உலகின் மறுகோடியில் உள்ள கடைசி துளியையும் ஏதோ ஒரு ஈர இழை இணைத்து கட்டுகிறது. உலகின் ஒரு துருவத்தையும் மறுதுருவத்தையும் காற்றின் ஏதோ ஒரு கயிறு இணைத்து கட்டுகிறது. பிரிந்து கிடக்கும் தேசங்களுக்கு மேல் விரிந்து பறந்திருக்கும் வானமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆக பிரிந்தே இருந்தாலும் இணைந்தே இருக்கும் வித்தையை இயற்கை கற்றிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும் இணைந்தே இருந்தாலும் மனத்தால் பிரிந்தே இருக்கிறார்கள். இயற்கையைப் போல் மனிதர்களும் கூட மனத்தால் இணைந்தே இருக்கும் வல்லமை பெற்றிருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அத்தகைய இணைப்பை உண்டாக்கும் ஒரே ஆயுதம் அன்புதான். அன்பு என்பது மாபெரும் சக்தி. அன்பே கடவுள், அன்பே சிவம் என்பார் திருமூலர். மனித குலத்தை முன்னேற்றுவதற்கு தேவையான உற்சாகத்தை, ஊக்கத்தை, செயலாற்றும் சக்தியை அளிக்க வல்லது அன்பு. மானிட வாழ்க்கை நலமாக இன்பமாக இயங்க அன்பு தேவை. கடவுள் மனிதனுக்கென்று பிரத்யேகமாக அளித்தது அன்பு ஒன்றுதான். அன்பு உள்ளங்களை இணைக்கும் ஆற்றல் உடையது. ஆற்றல் மிக்க அன்பு என்பார் அப்பரடிகள். அன்பை பெற்றவனே அன்பின் மகிமையை உணர முடியும். அன்பு இருக்கும் இடத்தில் அச்சம் இருக்காது. தூய்மையான அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அன்பு கிடைக்கப்பெறாத ஒருவன்தான் சமூக விரோதியாக மாறுகிறான். அழகு, அமைதி, ஆரோக்கியம், ஆயுள் போன்றவற்றை அளிக்கும் சக்தி அன்பில் மறைந்திருக்கிறது. எது நமக்கு ஆனந்தத்தை தருகிறதோ அதுதான் அழகு. திரும்ப திரும்ப விரும்பி பார்க்கும்படியான ஒன்று இருந்தால் அது அழகு. உருவத்தில் தாய் எப்படி இருந்தாலும் குழந்தை தாயை விட்டு பிரியாது. அன்பே உருவானவர்களை அவர்களுடைய உருவம் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். அப்படியென்றால் அன்புதான் அழகு என்று பொருளாகிறது. உடல் சரீரத்திற்கு அழகை அள்ளி பூசிவிடும் சக்தி உள்ளத்தின் அன்புக்கு உண்டு. அழகு என்பது தோற்றத்தை மட்டும் கொண்டு நிர்ணயிக்கப்படுவது இல்லை. அது நாம் மற்றவரிடம் காட்டும் அன்பை பொறுத்தது. வெறும் அழகு பார்க்க வைக்கலாம், ஆனால் அன்புதான் ஒருவரை நினைக்க வைக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் முகம் மலர்ந்திருக்கும். அதில் ஒரு புன்னகை தவழ்ந்திருக்கும். அன்பு எனும் சொல் ஒன்றுதான் என்றாலும் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் வேறுபாடு உண்டு. பெற்றோரிடம் காட்டும் அன்பு, மனைவியிடம் காட்டும் அன்பு, குழந்தையிடம் காட்டும் அன்பு, நண்பர்களிடம் காட்டும் அன்பு, இறைவனிடம் காட்டும் அன்பு என்று பல வகை உண்டு. நேசம், பாசம், நட்பு, காதல், விருப்பம் போன்ற அனைத்தையும் நாம் அன்பின் வடிவங்களாகத்தான் பார்க்கிறோம். நாம் என்ன வடிவத்தை கொடுத்தாலும் அன்பு என்பது ஒன்றுதான். இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரே ஆறுதல் பிறர் நம்மீது செலுத்தும் அன்பு மட்டும்தான். ஒருவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனித மனம் உற்றார் உறவினர்கள் உடனிருப்போர் என்று யாரையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை. துன்பம் வரும்போது அதே மனம்தான் நம் சொந்த பந்தம், உற்றார் உறவினர் என்று தேடி அலைகிறது. பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அதனை பிறரிடம் சொல்லும்போது நாம் பாதுகாப்பாக உள்ளது போன்ற உணர்வை ஏற்படுத்துவதுதான் அன்பு என்ற கவசம். அன்பு என்ற உணர்வு உள்மனத்திலிருந்து எழ வேண்டும். அன்றாடம் பல மனிதர்களிடம் பேசுகிறோம், சிரிக்கிறோம். ஆனால் பலரிடம் நம்முடைய உதடுகள் மட்டுமே புன்னகை செய்கிறது, உள்ளம் புன்னகைக்க மறுக்கிறது. அப்படியென்றால் நம் மனதில் உள்ளன்பு இல்லை என்பதை அது சொல்லாமல் சொல்கிறது. பொய்யாக சிரித்து போலியாக புகழ வேண்டிய கட்டாயத்தில் வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை
எதிர்பார்த்து அன்பு செலுத்தினால் உண்மையான அன்பை நாம் யாரிடமும் பெற முடியாது. மனம் நிறைந்த அன்பு மட்டுமே நல்ல பலனை தரும். உள்ளன்போடு செய்யும் எந்த செயலும் மன மகிழ்வை தரும். எதையும் எப்போதும் எதிர்பார்க்காமல் விரும்புவதற்கு பெயர்தான் அன்பு. அன்பு என்ற வார்த்தை 1000 அர்த்தங்களை கொண்டது. மனிதனின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே மருந்து அன்பு ஒன்றுதான். இந்த உலகம் தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டி எழுப்பப்படவில்லை, அது அன்பினால் கட்டப்பட்டுள்ளது. அன்பை நீக்கிவிட்டு பார்த்தால் உலகம் வெறும் கூடாரம்தான். வாழ்க்கை மிகவும் அழகானது. இணைந்தே வாழ்வதற்காக நமக்கு கிடைத்திருப்பது இந்த வாழ்க்கை. எனவே அன்பினால் உலகை இணைத்து வாழ்வை வளமாக்குவோம். அன்பின்றி அமையாது உலகு. அன்புதான் என்றும் அழகு. மீண்டும் நாளை சந்திப்போம்.